டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட சிலருக்கு கம்பளி டெல்டா வடக்கு டேசன் தோட்டத்தில் காணிகளை வழங்குவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போது குறித்த தோட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட புபுரச நகரம் கிராமத்தைச் சேர்ந்த 5 குடும்பங்களுக்கு இன்று கம்பளை தொலுவ பிரதேச இலக்கத்துக்குட்பட்ட டெல்டா வடக்கு டேசன் தோட்டத்தில் காணிகளை வழங்குவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஃபஸ்மின் ஷெரீப் உள்ளிட்ட குழுவினர் அங்கு சென்றிருந்தனர். இதன்போது டெல்டா வடக்கு டேசன் தோட்டத்தில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட 24 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தமக்கு காணிகளை வழங்காமல் வேறு பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களுக்கு காணி வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதன்போது அங்கு இவ்வாறான நிலை ஏற்பட்டது. நாங்கள் இன்று இடம் காணிகளை பகிர்ந்தளிப்பதற்கான முன்னேற்பாடுகள் செய்தோம். அங்கு கிட்டத்தட்ட 134 இடங்கள் உண்மையில் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். அதில் முழு கட்டமாக 5 பேருக்கு நாங்கள் அதை பகிர்ந்தளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருந்தோம். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், முன்னாள் சில கட்சிகளை சேர்ந்த நாவலப்பட்டியில் அரசியலை செய்யக்கூடியவர்கள், கம்பளையில் அரசியல் செய்யக்கூடிய கட்சி உடையவர்கள் அவர்களுடைய சங்க உறுப்பினர்களை கொண்டு வந்து இந்த காணியை இன்றைக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி, அது தமிழ் மக்கள் கூடுதலாக வாழக்கூடிய பிரதேசம். அந்த பிரதேசத்தில் எங்களுக்கு தெரியும் 24 தமிழ் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த குடும்பங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக அந்த பிரதேசத்தில் காணியை வழங்க வேண்டும். அந்த மக்களுக்கு தேவையான அத்தியாவசியங்களை செய்வதற்கான திட்டமிடல்களை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் அதை செய்வதற்கு இடையூறாக இன்றைக்கு அந்த 2 கட்சிகளையும் சேர்ந்த உறுப்பினர்கள் சில இடையூறு மூலம் எங்களுக்கு அதை செய்யக்கூட முடியாமல் நின்று போயிடுது.